ஹாய் வணக்கம். நானும் என்ற ஃப்ரெண்டும் ப்ளூ பிக் தொடர்பாக ஒரு விளம்பரம் எடுப்போம்னு சொல்லி முல்லைத்தீவு போய் கொண்டிருந்தோம். நாங்கள் A32 ரோட்டில். அந்த ரோட்டில் ஒரே ஆர்மி செக் பாயிண்டாக கிடந்தது. சரி, முல்லைத்தீவில் அப்படி என்னதான் பாதுகாப்பாக ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம்ண்டு தேக்கங்காடெல்லாம் கடந்து போய் கொண்டிருந்த நாங்கள் உடையார்கட்டுக்கிட்ட நத்தார் பாப்பா ஆடிக்கொண்டிருந்தது. சரி, ஓகே பார்ப்போம்ண்டு பைக்கை நிப்பாட்டினோம். பொடியல் வேறு லெவலுக்கு ஆடினாங்க. அதை ஒரு ஆர்மியில் செக் பாயிண்ட் முன்னுக்கு கட்டி வச்சிருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு தான் இதில் செக் பாயிண்ட் வந்து ஃப்ரெண்டு சொன்னான். சரி இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி அதையும் கடந்து போய் கொண்டிருந்தாங்க. மழை என்ன சாப்பிடுதுன்னு கிட்ட போய் பார்ப்போம்னு வெளிக்கிட்ட எங்களோட கேமராமேன் கையில் எதையோ கொண்டு வந்து தந்தேன். என்னடான்னு பார்த்தா காய் மாதிரியும் இருக்குது, மீன் மாதிரியும் இருக்குது. சரி விலங்கையெல்லாம் பொக்கேட்டுக்க வச்சுட்டு ஒரு போத்தல் ஒன்று கிடந்தது, பார்க்க நல்லா வடிவாக இருந்தது. அதில் எங்களோட கல்வெட்டுகளை எழுதி கடலுக்கு போடுவோம்னு ஃப்ரெண்ட் சொன்னான்.
சரி ஓகே என்று சொல்லி ஹாப்பி நியூ இயர் என்று எழுதி அதை சுருட்டி போத்தலுக்க போட்டு மூடி கடலுக்கு கொண்டு எரிஞ்சு விட்டுட்டு அப்படியே நடக்க வலிக்கிட்டோம். கடற்கரையால் நடந்து போனோம். தொழிலுக்கு போகிற போட்டெல்லாம் நிறைய அடுக்கி விட்டு கிடந்தது. ஒரே ஒரு ஐயா மட்டும் நின்று வலை இழைச்சி கொண்டிருந்தேன். சரி ஓகே, கடலும் கொஞ்சம் கொந்தளிப்பாக இருந்தது. ஐயாட்ட கடலை பற்றி கதைப்பம் கொண்டு போனோம். என்ன தொழிலுக்கு போய் இல்லாட்டி குளிக்க போய் அவ கடற்கரையில பந்து விளையாடி கொண்டு காத்தோட பந்து போய் போல ஒருத்தர் தங்கி இருக்கிறார் எடுக்க கத்தி இருக்கிறான். மற்ற சமயங்காரன் தங்கி இருக்கு. அவர் கத்த மற்ற சமயங்காரன் தங்கி இருக்கு. ஒரே குடும்பத்துல இதுவும் அப்படித்தான். இந்த சிவமதான் கோயில் இருக்குல்ல, கோயிலுக்கு நேரம் தான் நாளைக்கு அந்த படியானுக்கு எழுத்தோ கல்யாணமா பொம்பளை குறிப்பிட்டு தானே அந்த பிள்ளை. இந்த பிள்ளைய நேற்று கொண்டு வந்து அதில் இருந்தாவே கதைச்சோன்னு இருந்துருக்குன்னா அவரோட அந்த 2 படிக்க 2 பேர் கடலில் குளிச்சா போல 2 பேரையும் கடல் இழுக்க விளைக்கும் கடல் அடிச்சது. அவங்க போறாங்க ரோடி பேர் டாக்கி போட்டு பேர் குளிச்சு 3 பேர் இங்கேயா இந்த முல்லைத்தீவு கடலையா அந்த மாப்பிள்ளை கொடியனா உடனே எடுத்துட்டோம். அதிலே வச்சு எடுத்துட்டோம். தப்பிட்டேரா செத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் தான் மற்ற 2 அவங்களோட கடல் ஆலங்குடினா கடல் என்ன ஆலங்குடின கடல் கடல் அடிக்க ஒரு குடினா அடிப்பார். கடல் அடிக்க தண்ணி சுற்றி அந்த கீழே ஒன்று அம்மன் இதுவெல்லாம் நீச்சல் பெரிய ஆளாக இருந்தாலும் நீந்தல வேலைக்கு எங்களையே சாச்சு நாங்களே சின்னத்தில் போட்டு கவுண்டா கைத்தோடான்றாங்க. சே பிடிச்சி ஏறி வர மாதிரி இல்லை இடத்துல கைத்தை கட்டி தான் போறது. ஒரு 7 அடி கையை காட்டிடுவோம். கரையை 2 இழுக்கட்டு கரையை நிற்கிறவங்க டக்குன்னு இழுக்கட்டுவோம். பயங்கர ரிஸ்கான தொழில் தானே. இப்போ பார்த்தா சும்மா கிடக்கு. உண்மையா தானே. மண்ணெண்ணெயிலெல்லாம் என்ன மாதிரி இன்ஜின்களுக்கு மண்ணெண்ணையா டீசலா? மண்ணெண்ணெய்லாம் இப்போ தொழில்கள் ஓடுறது. இப்போ ரால் பண்ணுறபடியா ரால் சீசனா? இப்போ கிலோ 5000 கிலோ மற்ற ரால் என்ன? அந்த மற்ற ரால் தானே. சரி ஐயா, போயிட்டு வரமே. வேலை செய்ய போறீங்களா? அதான் சரி ஓகே வரமே. போயிட்டு வராண்ணாச்சி. சின்ன நாக்களோட காய்ச்சி போட்டு சரி ஓகேன்னு முல்லைத்தீவு பயணத்தை முடிச்சு கொண்டு கிளிநொச்சி வந்து சேர்ந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.